அவங்க மாறுறாங்க அப்படின்னாலே பொதுவாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா இத்தனை கோடி பரிமாற்றம். இது வந்து நார்மலாக பேசப்பட்டு ஒரு விஷயம். இது நம்ம இல்லைன்னு சொன்னா கூட அதான் நடந்துட்டு இருக்குங்களா. தாவேக்காவிலும் அப்படி ஏதாவது கொடுக்கப்பட்டதா அதுக்கு முந்தைய நடந்த அனுபவங்கள் வந்து கொஞ்சம் சரியா இல்லை. எல்லா கட்சிக்கும் அனுபவங்கள் கூட்டக்கூடாதுல்ல. எந்த கட்சியும் கூட்டக்கூடாது, விஜய் மட்டும் தான் கூட்டக்கூடாது. என்னங்க இந்த ஆர்குமெண்ட்? If law is for all, it is for everyone. விஜயனுடைய அந்த பாண்டிச்சேரி மூவ் ஒரு எம்ஜிஆருடைய டச் இந்த இடத்துல இருக்குன்னு உங்களுடைய அனுபவத்தை எப்படி? சரி, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? அந்த ஓட்டை போடுங்க அப்படின்ற மாதிரி. எதுக்கு அந்த ஓட்டை போடணும்? நீ எனக்கு நல்ல செய்யறதுக்கு வரையா சொல்றதுக்கு வரையா? நல்ல செய்ய வர எனக்கு அப்ப எதுக்கு நீ காசு கொடுக்குற? பிரச்சாரத்துக்கே போக கூடாது. விஜய் தமிழ்நாட்டுல எங்கேயுமே போக கூடாது. வீட்லயே அமுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? பட் அப்படி ஒரு ஸ்டாண்ட் வந்து டிஎம்கே எடுத்திருக்குன்னு நீங்க எடுக்கலன்னு சொல்றீங்க நீங்க. இல்ல எடுத்திருக்கா நீங்க நம்புறீங்க? ஏங்க இப்போ எதுக்கு சேலத்துல பர்மிஷன் இல்ல? இந்த காவல்துறை அதிகாரி கிட்ட போயிட்டு வந்து இவங்க எல்லாம் விடுங்கன்னு சொல்லி விஷயம் சொல்லும்போது வந்து இல்ல ஏற்கனவே நீங்க பண்ண சம்பவம் தெரியும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உண்மையிலே தேவை. எந்த ஒரு சினிமா டிக்கெட் போறதுக்கு ஆர்குமெண்ட் நடக்குது இல்லையா? தனக்கு எப்படி எல்லாம் இந்த அரசு தொந்தரவு கொடுக்குதுன்றத மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க, வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க.